இனிய தமிழ் அமுது நேயர்களே, நேற்றைய தினத்திலிருந்து நாம் அனுபவம் புதுமை என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது, அதாவது ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் அவர்களுடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். அவர் ஒரு பழுத்த சீனியர் லாயர். அவர் ஜட்ஜியாக போவது என்று எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னாலே அவர் எங்களுடைய சென்சிட்டிவான ஒரு கம்பெனியினுடைய கேஸிலே அவர் தொழிலாளர் தரப்பிலே ஆஜராகியிருந்தார். அவருக்கு முன்னாலே என்ஜிஆர் பிரசாத் போன்றவர்களெல்லாம் அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த கேஸானது இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் சென்னையில் ஏறத்தாழ ஓராண்டுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னாலே தொழிலாளர் தரப்பில் என்ஜிஆர் பிரசாத்துக்கு பதிலாக அடுத்ததாக திரு வைத்தியநாதன் அவர்கள், சீனியர் லாயர் அவர்கள் அப்பியர் ஆகி கொண்டிருந்தார்கள். நான் தொழிலாளர் தரப்பில் ஒரு 18 ஆண்டுகள் நான் தொழிற்சங்க தலைவராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நான் சேர்ந்த 3 வருடத்திலேயே 120 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன். அந்த போராட்டத்தின் போது நான் ஜெயிலுக்கும் போயிருக்கிறேன். இந்த மாதிரியான தலைப்புக்கு பின்னாலே நான் நன்கு படித்து மேலும் ஒரு சட்டத்திலே ஒரு பட்டமும் அதற்கு மேலே 2-3 டிப்ளமோ வாங்கிய காரணத்தினால மேலும் என் தொழிற்சங்கத்திலே ஒரு நல்ல ஒரு நடைமுறையை கொண்டு வந்த காரணத்தினால் நிர்வாகம் என் மீது கவனத்தை கொண்டு என்னை நிர்வாக பகுதியிலே மாற்றினார்கள். நானும் ஒரு 15 நாள் தவணை கேட்டு நன்கு சிந்தித்து நல்ல நண்பர்களிடம் எல்லாம் ஆலோசனை பெற்ற பின்பு நான் அந்த தொழிற்சங்க பணியிலிருந்து விடுவித்து நிர்வாக பகுதிக்கு சென்றேன். நிர்வாகத்திலேயும் நிறைய ஏறத்தாழ 9 செட்டில்மெண்ட், 5 வருட லாங் டைம் வேஜ் செட்டில்மெண்ட் போட்ட காரணத்தினால எனக்கு தொழிலாளர் இடத்துலேயும் நல்ல பெயர் இருந்தது. இந்த சமயத்தில் தான் இந்த சென்சிட்டிவ் கேஸானது வந்தது. அந்த கேஸ் கம்பெனிக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கேஸ். அந்த கேஸிலே ஒரு வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த காலத்திலே இறுதியாக இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் சென்னையிலே, அதாவது அந்த திரு வைத்தியநாதன் அவர்கள் சீனியர் லாயராக தொழிலாளர் தரப்பில் நடந்து கொண்டிருந்தார்கள். நான் நிர்வாக தரப்பில் ஒவ்வொரு ஹியரிங்கும் சென்று பார்த்துவிட்டு வந்து நிர்வாகத்துக்கு உரிய முறையிலே நான் தகவல் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த இறுதியாக சமயத்திலே அப்பீர் ஆகக்கூடிய வைத்தியநாதன் அவர்கள் என்றால் எங்களுடைய நிர்வாக தரப்பில் அப்பீர் ஆவதற்கு அட்வொகேட் ஜெனரலாக இருந்த திரு ஏஎல் சோமயாஜி சார் அவர்கள் அப்பீர் ஆகியிருந்தார். அவர் ஏற்கனவே சீனியர் லாயர் ஆவதற்கு முன்னாலே அந்த சேலத்திலே நடந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டிலே அவர்கள் வருகை புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர் வருகை புரிந்து கொண்டிருந்த காலத்தில் முதல் நாளே நான் கார் எடுத்துக்கொண்டு சென்று அங்கே ஒரு பெரிய ஹோட்டலிலே தங்கிக் கொள்வேன். காலையிலே சென்று காலை 6 மணிக்கு வருகிற அந்த ட்ரெயினிலே அவர்கள் வருவார்கள். வந்தவுடன் அவரை அழைத்து கொண்டு அங்கு அவருடைய ரூமிலே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருந்தது. அதிலே அங்கே தங்க வைப்பதும், அங்கே இருக்கிற சாப்பாடு அவருக்கு பிடிக்காமல் இருந்ததுனாலே அதற்கு பின்னால் வசந்தம் என்ற ஒரு ஹோட்டலிலிருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்த முறையிலும் அவரிடம் நெருங்கி பர்சனலாக பழகி கொண்டிருந்தேன். அந்த முறையிலே அவரும் நார்மலாக அவர் எந்த அப்பீராக இருந்தாலும் அவர் முக்கியமாக அந்த கேஸ் நடப்பதாக இருந்தால், வழக்கு நடப்பதாக இருந்தால்தான் அவர் வருவார். எனவே அவரை அழைத்து வருவது என்பதே ஒரு பெரிய காரியம். அந்த முறையிலே வந்து கொண்டிருந்த நேரத்தில் வைத்தியநாதன் அவர்கள் தொழிலாளர்களாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் திரு வைத்தியநாதன் அவர்கள் நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது என்னுடைய, அதாவது தொழிற்சங்கவாதியாக இருந்து நிர்வாக பகுதிக்கு வந்தது, அங்கேயும் நல்ல பேர் எடுத்து கொண்டிருப்பதெல்லாம் நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்லுறவை பேணி கொண்டிருப்பதெல்லாம் கேட்டு அவர்கள் நீங்களும் ஏன் வக்கீலாக பணிபுரிந்திருக்கக்கூடாது, நீங்களும் வக்கீலுக்கு படித்திருக்கிறீர்களே என்றெல்லாம் என்றும் அளவலாவார். மிக நெருங்கிய ஒரு நட்போடு பழகி கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த கேஸ் வந்தது. இந்த கேஸிலே முக்கியமாக அந்த செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். அதிலே இருக்கக்கூடிய ஒரு வரி, அந்த வரி தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு நிறையாக இருந்தது. அந்த வரிக்கு என்ன என்று தெரிந்தால் போதும், கேஸ் முடிந்துவிடும். எனவே இது நிர்வாகம் நிச்சயம் நாம் வென்றாக வேண்டும் என்ற முறையில் அவர்கள் இருந்தார்கள். தொழிற்சங்கவாதிகளும் இதில் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அதிலே தான் இந்த ஒரு சூழ்நிலை, இந்த சென்டென்ஸ் ஆனது நடுவிலே வரும். அந்த வடிவிலே வரக்கூடிய சென்டென்ஸ் கெட்ஸ் இன்டர்ப்ரெட்டட் அப்படிங்கிற ஒரே ஒரு, அது என்ன
ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃப்யூச்சரா என்னங்கிறதான் இருக்க வேண்டிய ப்ரெசன்ட் டென்ஸான்றது தான் அதனுடைய முக்கியமான சென்சிட்டிவ் பாயிண்ட். அதிலே என்னவென்று கேட்டால், என்னை கடைசியிலே சோமயாஜி சார் நீதான் விட்னஸ் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு விட்டார். நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நிச்சயமாக இந்த கேஸில் தோற்றால் என்னை வெளியே அனுப்ப நேர்ந்தாலும் நேரலாம். ஆனால் நான் அதற்கு பின்னாலே ரிட்டையர்மெண்ட் ஆனதற்கு பின்னாலே 14 ஆண்டுகள் என்னை ரீட்டைனராக வைத்திருந்தார்கள். எனவே எனக்கு அனுப்பினாலும் எந்த விதமான ஒரு சேதாரமும் இல்லை. இருந்தாலும் நிர்வாக பகுதியிலே வந்ததுக்கு பின்னாலே எங்களுடைய திறமையெல்லாம் நாம் தொழிலாளர்களும் பாதிக்கப்படாமல் அவர்களிடத்தும் நல்ல செல்வாக்கோடு நான் இருந்தேன். எனவே இது நிர்வாகத்துக்காக என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அந்த முருகப்பெருமானை என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானை வேண்டும். அந்த நாளும் வந்தது. வந்தவுடனே அவர் நன்றாக பரிகூர்ந்த வைத்தியநாதன் அவர்கள் என்னை கேட்டார்கள், இந்த கேஸை எல்லாமே உனக்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்று சொன்னேன். அதுக்கு பின்னாலே டு கெட்ஸ் இன்டர்ப்ரேட் என்பது ப்ரெசன்ட் டென்ஸா ஃப்யூச்சரா பாஸ்டா என்று கேட்டார். எனக்கு அந்த நேரத்தில் முருகன் என்ன சொல்வான் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அதை முருகப்பெருமானிடத்திலே விட்டேன். நான் சொன்னேன், ஐயா நான் தமிழ் ஒரு மீடியத்திலே படித்தேன். ஏறத்தாழ அந்த பள்ளி இறுதி வகுப்பு வரை நான் தமிழ் மீடியத்திலே படித்தேன். அதற்கு பின்னாலே நீங்கள் என்ன டிகிரி என்று கேட்டார். பிகாம் என்று சொன்னார். பிகாமிலும் ஆங்கிலம் இருக்குமே என்று. சார் அதில் பிஸ்னஸ் இங்கிலீஷ் என்று தான் இருக்கும், இங்கிலீஷ் முழுமையாக இருக்காது, மற்ற டிகிரி போல இருக்காது என்று சொன்னேன். சரி அது என்ன டென்ஸ் என்று கேட்டார்கள். எனக்கு ஆங்கிலத்திலே பாண்டித்தியம் இல்லை, எனவே அது என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நான் அந்த முருகன் மேல் ஆணையிட்டு நான் என்னுடைய பதில் சொன்னேன். எனவே இது என்னவென்று எனக்கு தெரியாது, ஃப்யூச்சரா ப்ரெசன்ட் டென்ஸா என்று எனக்கு தெரியாது என்று சொன்னேன். நீங்கள் வேண்டுமென்றே சொல்கிறீர்கள் என்று சொன்னார்கள். வேண்டுமென்று இதுதான் என்னுடைய உண்மையான நிலைமை அப்படின்னு. ஆங்கில மீடியத்திலே படிக்காமல் நான் படித்த காரணத்தினாலே எனக்கு இங்கிலீஷில் அவ்வளவு தூரம் ஆர்வமும் இல்லை, பாண்டித்தியமும் இல்லை, அறிவும் இல்லை என்று சொன்னப்பின் அத்தோடு முடிந்து வெளியே வந்தேன். அதிலே இந்த கேஸ் ஜெயித்தது. நான் மட்டும் டு கெட்ஸ் இன்டர்ப்ரேட் என்பது ஃப்யூச்சர் டென்ஸ் என்று மட்டும் சொல்லியிருந்தால் கேஸ் போயிருக்கும், நிர்வாகத்திற்கும் அது பெரிய ஒரு செட்பேக்காக இருந்திருக்கும். இந்த முறையிலே அது வெளியில் வந்தவன் வைத்தியநாதன் அவர்கள் சொன்னார்கள், உங்களை தொழிற்சங்க பதவியிலிருந்து நிர்வாக பகுதிக்கு மாற்றிடம் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் அதில் தேர்ந்தவர். நிர்வாக பகுதியில் இருக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பாண்டித்தியம் இருக்கிறது. நான் சொன்ன பாண்டித்தியத்தை அதே எனக்கு மாற்றி எனக்கு அந்த விதத்தில் ஒரு பாராட்டு தெரிவித்தார். அதற்கு பின்னால் அவர் நான் ஹைகோர்ட் ஜட்ஜி ஆனார்கள். எனவே அவர்களிடத்திலே பழகின ஒரு சந்தர்ப்பமும் அதில் கிடைத்த அனுபவம் நிச்சயம் என்னால் எந்த காலத்திலும் மறக்க முடியாது. நாளைக்கு என்ன ஜஸ்டிஸ் பார்க்க போகிறோம் என்று பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.